பாருங்க. இருந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன். நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன்? நிறைய கடை வாங்கியிருக்கீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க, என் ஜோசியத்தை நம்புறாங்க. அதாக பரவாயில்ல. இந்த பதட்டம் எல்லாம் சனி திசை முடிகிற வரைக்கும் தான். வர்ற 7ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் திசை ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த ஜாதகக்காரன் எங்கேயோ போயிடுவான் சார். சார் சுருக்கமா சொன்னா, புதன் கொடுத்தா லட்ச லட்சமா தான் கொடுப்பான். ஆனா குரு கொடுத்தா தோளத்தான் கொடுப்பானா? அதை கீழே போடுங்க சார், கோடி கோடியா கொடுப்பான். புரிஞ்சதா? 54 வயசுல இவனுக்கு சுக்கிர தசை வருது. அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. கேட்டுக்க. இந்த ஜாதகக்காரனுக்கு 8ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்றதுனால ஆயுசு தீர்க்கம். 95 வயசு வரைக்கும் கேரண்டியா உயிரோட இருப்பான் சார். நல்லதா போச்சு. ஹலோ, யாரு? மினிஸ்டரா? அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கரெக்டா 4:30க்கு வந்துடுறேன். தேங்க்யூ. எப்படி? எப்படின்னா, என்கிட்ட ஜோசியம் கேட்கறதுக்கு நம்ம ஜனாதிபதியில இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நான் செல்போன்ல பேட்டரியே போடலையே, எப்படி பேச முடியும்? போடலையா? போடல. பேட்டரி போடல? போடல. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே? அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. இந்த ஜாதகக்காரன் 54 வயசுக்கு அப்புறம் மகாராஜா மாதிரி தான் வாழ்ந்து ஆட்டி படைப்பார். இவருக்கு கோடிக்கணக்கான செல்வங்கள் என்ன, மாலைகள் என்ன, மரியாதைகள் என்ன, அப்படி வாழ்வார் கடைசி காலங்கள்ல. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? டெல் மீ. பின்ன என்னையா, இந்த ஜாதகக்காரன் செத்தே 10 வருஷம் ஆச்சியா? நீ ஒரு டுபாக்கூரு. உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? இந்த ஜாதகக்காரன் எப்படி செத்தா தெரியுமா உனக்கு? ஊரெல்லாம் கடை வாங்கி கடைசியில தெருவா பிச்சை எடுத்து லோல் போட்டு செத்தாயா? அவன் ஜாதகத்தை பார்த்து ஆயில் கட்டி கோடீஸ்வரர் ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஜோசியன், உனக்கெல்லாம் ஒரு பட்டம். மெய்ய பணம், பொய்ய பண்ண மாத்தீங்கடா. போடா. செல்போன காணா? இங்க வச்சிருந்த செல்போன் அங்கயா? உங்கதா? இங்க வா. ஐயா, ராடுக்காரப்பே.